கடற்கரைக்கு அருகிலுள்ள ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்தது. அவன் வாழ்க்கை ஆரம்பித்தது எளிமையாக, ஆனால் அவன் கனவுகள் எப்போதும் பெரியதாகவே இருந்தது. கடற்கரையில் நின்று வானில் பறக்கும் பறவைகளை பார்த்துக்கொண்டே ஒரு நாள் தானும் அந்த வானத்தை தொட வேண்டுமென்று அவன் மனதில் ஒரு சிறிய ஆசை உருவானது. வாழ்க்கை அவனுக்கு எளிதாக இல்லை. சின்ன வயதிலேயே குடும்பத்திற்கு உதவ வேண்டிய நிலை. அதிகாலை எழுந்து செய்தித்தாள்களை விநியோகிக்கச் சென்றான். ஆனால் அவன் எடுத்துச் சென்றது காகிதங்கள் மட்டுமல்ல, அவனுடைய கனவுகளும் தான். பள்ளியில் அவன் சாதாரண மாணவன் அல்ல. அவன் கேள்விகள் கேட்டான், புரிந்து கொள்ள முயன்றான். அறிவை பற்றிய ஆர்வம் அவனை முன்னே கொண்டு சென்றது. இரவு நேரங்களில் ஒரு சிறிய விளக்கின் ஒளியில் அவன் படித்துக் கொண்டிருந்தான். சுற்றிலும் இருள் இருந்தாலும் அவன் உள்ளே இருந்த ஒளி குறையவில்லை. வானத்தை பார்த்தபோது அவன் நட்சத்திரங்களை மட்டும் பார்க்கவில்லை, அவன் எதிர்காலத்தை பார்த்தான். ஒரு நாள் அவன் அந்த வானத்தை தொடுவான் என்று நம்பினான். பாதை எளிதாக இருக்கவில்லை. நீண்ட நடைப்பயணம், சோர்வான நாட்கள், சில நேரங்களில் தோல்வியும். ஆனால் அவன் ஒருபோதும் நின்றுவிடவில்லை. கற்றல் அவனுடைய வாழ்க்கையின் மையமாக மாறியது. விமானங்கள், ராக்கெட்டுகள் அவனுடைய உலகமாகியது. ஒரு நாள் அவன் தோல்வியை சந்தித்தான். அது அவனை உடைக்கவில்லை, அதை ஒரு பாடமாக மாற்றிக்கொண்டான். சின்ன முயற்சிகள், சின்ன முன்னேற்றங்கள், அதன் பின்னால் பெரிய கனவுகள். காலம் சென்றது, அவன் முயற்சி தொடர்ந்தது. ஒரு நாள் அவன் கனவு வானத்தை தொட்டது. ஒரு ராக்கெட் வானத்தை நோக்கி பறந்தது. அந்த தருணத்தில் அவன் முகத்தில் இருந்தது பெருமை அல்ல, அமைதியான நிறைவேற்றம். ஒரு நாள் அவர் நாட்டின் தலைவரானார். ஆனால் அவர் மனதில் இருந்தது அதே சின்ன கனவுகள், அதே எளிமை. அவர் வாழ்க்கையின் இறுதி வரை கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தார், ஏனெனில் அதுதான் அவருடைய உண்மையான நோக்கம். ஒரு சாதாரண குழந்தை ஒரு அசாதாரண மனிதனாக மாறியது. அவர் வானத்தை மட்டும் தொடவில்லை, பல கோடி மனங்களையும் தொட்டான். அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது ஒரே ஒரு விஷயம்: கனவு காணுங்கள், அதை நம்புங்கள், அதை அடையும் வரை நிறுத்தாதீர்கள்.